Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு கப் பச்சரிசில ரொம்ப டேஸ்டியான நல்ல சாஃப்ட்டான குழிப்பணியாரம். இது ரொம்ப சுவையா இருக்கும். நம்ம கடையில வாங்கக்கூடிய குழிப்பணியாரத்தை விட நல்ல சாஃப்ட்னஸா நல்ல மணமா டேஸ்டியா இருக்கும். நான் இன்னைக்கு நல்லா ஆரோக்கியமா தான் பண்ணியிருக்கேன். அதனால குழந்தைங்களுக்கு எல்லாம் நீங்க ரொம்ப தாராளமா கொடுக்கலாம். இன்னைக்கு இந்த குழிப்பணியாரம் பாத்தீங்கன்னா வெல்லத்தை பயன்படுத்தி பண்ணியிருக்கோம். சரி, இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இப்ப டீடைலா நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த குழிப்பணியாரம் எப்படி நல்லா சாஃப்டா டேஸ்டியா பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பாத்துடலாம். இப்போ இது செய்யறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு இதுல சரியா 3/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்திருக்கேன். வெல்லம் இது பாத்தீங்கன்னா நல்ல கலரா இருக்கக்கூடியது, லேசான கலர் இருக்கக்கூடிய வெல்லம் எல்லாம் எடுக்காதீங்க. அப்புறமா இதுல ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்க போறோம். இதை நல்லா வத்த எல்லாம் விடக்கூடாது. இது நல்லா உருகி வரணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுங்க. பாருங்க, இப்ப இது எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இன்னொரு கடாய் எடுத்து அடுப்புல வச்சுட்டு இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கணும். நெய் லேசா காஞ்சதும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், இந்த தேங்காவை நல்லா சின்னதா கட் பண்ணி சேர்க்கணும். இது சேர்த்து நம்ம குழிப்பணியாரம் பண்ணும் போதுதான் நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப இத நல்லா வறுத்தெடுங்க. இது நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும். அது வரைக்கும் லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, நல்ல கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை அப்படியே எடுத்து மாத்தி வச்சிடலாம். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசிய 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு வச்சிருந்தேன். இத நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து ஊற வச்சிருக்கோம். இப்ப இதுல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு இது ஒரு மிக்ஸர் ஜார்ல அப்படியே சேர்த்துடலாம். இதோட அளவுன்னு பாத்தீங்கன்னா 250 கிராம் அளவு. அப்புறமா இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்திருக்கேன். ஒரு 2 வாழைப்பழம், இதை நல்லா சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது சின்ன வாழைப்பழம். இதுவே பெரிய பழமா இருந்துச்சு அப்படின்னா 1 மட்டும் நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த பனானாவையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு 3 ஏலக்காய் வாசனைக்காக. அப்புறமா நம்ம காய்ச்சி வச்சிருக்கோம்ல அந்த பாகு, அதை ஊத்தி தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். தண்ணி எல்லாம் இதுல சேர்த்துடவே கூடாது. அந்த பாகு எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுக்கணும். நம்ம இந்த மாதிரி வடிகட்டி சேர்க்கும் போதுதான் இதுல இருக்கக்கூடிய தூசி அழுக்கு எல்லாமே நம்ம இந்த வடிகட்டியில வந்துரும். அதுக்காக தான். இப்ப இத நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஓகே, இப்ப பாருங்க, நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது இந்த மாதிரி நல்லா சாஃப்டா அரைப்படணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இப்ப இதை அப்படியே ஒரு பவுல்ல நம்ம கம்ப்ளீட்டா சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மிக்சர் ஜாரையும் லேசா அலசி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல நம்ம தண்ணி சேர்க்க போறோம். இது ரொம்ப கெட்டியா இருக்குது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதோட பக்குவம் பாத்தீங்கன்னா, இதோட கன்சிஸ்டன்சின்னு பாத்தீங்கன்னா இட்லி மாவு பதம் இருக்கும்ல, அதே ஸ்டேஜுக்கு இருக்கணும். அதை விட நல்லா தண்ணியாவும் போயிடக்கூடாது, நல்ல கெட்டியாவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, இதுல இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கேன். நீங்க கருப்பு எள்ளு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த கோகோனட், அது எல்லாத்தையும் இது கூடவே சேருங்க. அந்த நெய்யோடய சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதுல ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க பேக்கிங் சோடா சேர்க்காம பண்றீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஊற வச்சிருங்க. அப்ப இது நல்லா பொங்கி வரும். அதுக்கப்புறமா நீங்க குழிப்பணியார சட்டியில ஊத்தி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்ல நம்ம இன்ஸ்டன்டா உடனே பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி பேக்கிங் சோடா போட்டாதான் மாவு நல்லா பொங்கி நல்லா சூப்பரா பெர்ஃபெக்டா வரும். இப்ப இதை இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு உடனேவே ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு அதை அப்படியே ஊற விட்டுடலாம். இப்ப பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம்னா இதுல நிறையவே ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த மாதிரி பெர்ஃபெக்டா நம்மளுக்கு ரெடி ஆயிருக்கணும். நீங்க 2 மணி நேரம் பேக்கிங் சோடா போடாம ஊற வைக்கிறீங்க அப்படின்னாலும் நல்ல ஹீட்டான பிளேஸா வைங்க.
இப்போ ஓகே, நம்மளுக்கு சூப்பரா மாவு வந்து ரெடி ஆயிருச்சு. இது அப்படியே நம்ம குழிப்பணியார சட்டியில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நான் வந்து இன்னைக்கு எண்ணெய் யூஸ் பண்ணாம நெய் யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்கேன். நல்ல வாசனையா, உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்க தாராளமா கொடுக்கலாம். இதுவே நீங்க நார்மலான எண்ணெயில பண்ணாம கோகோனட் ஆயில் பயன்படுத்தி பண்ணுங்க, அதுவும் ரொம்ப நல்லது, அதுவும் நல்லா இருக்கும். இப்ப இதுல ஒரு 3/4 பாகம் அளவுக்கு நம்ம மாவு சேர்க்கணும். ஃபுல்லா சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 3/4 பாகம் அளவுக்கு மாவு சேருங்க. மாவு சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுதான் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டீங்கன்னா உள்ள வந்து வேகாம போயிடும். லோ ஃப்ளேம்ல வச்சு மெதுவா நல்லா வேக வைங்க. இப்ப எல்லாத்துலயுமே நம்ம இந்த மாதிரி மாவு ஊத்திடலாம். ஊத்திட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூனோட பேக் சைடு வச்சு நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். இல்ல ஒரு குச்சியோ கத்தியோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்க திருப்பி திருப்பி போட்டு வேக விட்டுலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி போடுங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லயும் வச்சிடாதீங்க, அப்புறமா சீக்கிரமா கரிஞ்சிரும். இப்ப எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்ப அவ்வளவுதான். இப்ப 2 பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ இதே மாதிரி எனக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு பேட்ச் அப்புறமா இன்னொரு பேட்சும் பொரிக்க வந்து மாவு கிடைச்சிருக்கு. இப்ப பாருங்க 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே இப்ப நம்ம வெளியே எடுத்துடலாம். ரொம்ப சூப்பரா ஈஸியா வெந்து வரும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல வாசனையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இதே மாதிரி அடுத்த பேட்சையும் நான் ஃபுல்லாவே பொரிச்சு எடுக்க போறேன். மொத்தமா பாத்தீங்கன்னா எனக்கு 12 குழிப்பணியாரம் கிடைச்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட் நம்ம நெய்ல நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தது. இது வந்து நான் கோகோனட் ஆயில்ல வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நல்ல சாஃப்டா இருக்குது பாருங்க. இப்பதான் நான் வெளியே எடுத்தேன் எவ்வளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு. இப்ப இதை அப்படியே சூடா எடுத்து சர்வ் பண்ணிருங்க. ஈவினிங் டீ டைம் கூட, இல்ல குழந்தைங்களுக்கு ஸ்நாக்கா எப்படி வேணா நீங்க கொடுக்கலாம். ரொம்ப உடம்புக்கும் நல்லது, ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.